ரமண மகரிஷியின் மிக முக்கியமான பங்களிப்பான சுய விசாரணை முறை அடிப்படை எண்ணமான நான் எண்ணத்தின், அதாவது அகம் விருத்தி மூலத்தை கண்டுபிடிப்பதில் முழு கவனத்தையும் செலுத்துகிறது. ரமண மகரிஷியின் கூற்றுப்படி உலகம், உடல், உணர்ச்சிகள் மற்ற அனைத்து எண்ணங்களும் இந்த நான் என்ற மைய எண்ணத்திற்கு இரண்டாம் இடமே வகிக்கின்றன. இந்த நான் என்பதே தனித்துவம் என்ற அடிப்படை தவறான கருத்து ஆகும். இந்த நான் எண்ணம் செயல்படும் போதே விழிப்பு மற்றும் கனவு நிலைகளில் உலகம் தோன்றுகிறது. இந்த எண்ணம் அடங்கியிருக்கும் போது ஆழ்ந்த தூக்க நிலையில் உலகமும் மறைந்து விடுகிறது. எனவே துன்பமும் மாயையும் நிறைந்த இந்த உலகத்தை அழிக்க அதன் வேர் என்ற நான் என்ற அகங்கார உணர்வை நாம் நடுநிலையாக்க வேண்டும். நான் எண்ணத்தின் மூலத்தை தேடுவது ஒரு தர்க்க பயிற்சி அல்லது நினைவகத்தை கொண்டு செய்யும் வேலை அல்ல. நான் என்ன என்று கேட்பதற்கு பதிலாக நான் அல்லாதவை பற்றிய விளக்கங்களை தேடுபவர் இந்த நான் எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்கும்படி வழி நடத்தப்படுகிறார். இது மனதின் கவனத்தை உள்நோக்கி திருப்பி நான் என்பதன் அடிப்படை உணர்வின் பக்கம் தள்ளுகிறது. எந்த எண்ணம், பயம், கோபம், மகிழ்ச்சி, நினைவு போன்றவை தோன்றினாலும் உடனடியாக கேளுங்கள், இந்த எண்ணம் யாருக்கு தோன்றுகிறது? இதற்கான பதில் எப்போதும் அது எனக்கு தோன்றுகிறது என்பதுதான். பின்னர் விசாரணையை தொடர்ந்து கேளுங்கள், இந்த நான் யார்? இந்த நான் எண்ணத்தை அதன் தோற்றுவாய்க்கு எப்படி ஒரு நாய் தன் எசமானத்தின் வாசனையை தேடி செல்கிறதோ அப்படி தொடர்ந்து பின்தொடர்வதே இரகசியம். இந்த செயல் மனம் புதிய எண்ணங்களை பற்றி பிடித்து மேலும் சங்கிலி எண்ணங்களை உருவாக்குவதை தடுக்கிறது. இந்த தொடர்ச்சியான சுய விசாரணை ஒரு செக் வால்வ், திரும்ப பெறும் வாயில் போல செயல்படுகிறது. ஒவ்வொரு முறை ஒரு புதிய எண்ணம் தோன்றும் போது இந்த விசாரணை அதன் ஆற்றலை மீண்டும் அதன் மூலத்திற்கே திருப்பி விடுகிறது. இது அகங்காரம் வாழ தேவையான வெளிப்புற பொருட்களை பட்டினி காட்டுவதாகும். அகங்காரத்தின் ஓட்டமான எண்ணங்களின் தாரை தடுமாறி குறையத் தொடங்கும். தேடுபவர் இந்த விசாரணையில் பிடிப்புடன் இருந்தால் மனம் அல்லது அகங்காரம் தன் இருப்பை தொடர வெளிப்புற பொருட்களை கண்டுபிடிக்க முடியாமல் தானாகவே அடங்கிவிடும். கவனம் இயல்பாக இருதய மையத்தில் நிலைக்கும். இந்த தொடர்ச்சியான விசாரணையால் மனம் முற்றிலும் அமைதியடையும் போது நான் எண்ணம் அதன் மூலத்திற்கே சென்று சேரும்.